ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ், காலை நேர வணக்கம். வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஃப்ரைடே. ம் காலையில் சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னவோ சுக்கரவாரா என்னவோ அது சொல்லுவீங்க, அது என்ன? சுக்கரவார். ம் அது எதுவும் ஹிந்திலையா? ஆமாம், ஹிந்தியில் சுக்கரவார். வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமைன்னு சுக்கரவார். அப்போ ஹிந்தி பேசுகிறவங்களாம் சுக்கரவார் தான் இன்றைக்கி ஆமாம், இதுக்குள்ள மூவிங்க இல்லை, அது இல்லை. அந்த அப்புறம் இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாமா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு இந்த பாருங்க எடுத்துருக்கோம். இது பாசி பருப்பா கடலை பருப்பா? துவரம் பருப்பு. துவரம் பருப்பு காய். துவரம் பருப்பு. பருப்பு உருண்டை குழம்பு வச்சு பொரியல். பொரியலுக்கெல்லாம் ஒன்றும் காய் இல்லையே. அதே பருப்பு உருண்டையே குழம்பு தொட்டுக்க வேண்டியது. பருப்பு உருண்டை குழம்புக்கெல்லாம் தொட்டுக்க ஒன்றும் வேண்டாம். பருப்பு உருண்டையை தொட்டுக்க வேண்டியது. அப்புறம் இன்னைக்கு டே எப்படியே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? டே 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்டார்ட் ஆச்சு. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதான் நம்மளால. உலகத்தில் இருக்கவங்களா வீட்டில் இருக்கவங்களா? உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும். ஓ, அப்படி எல்லாருமே ப்ரே பண்ணிட்டா யாருக்குமே கஷ்டம் வராது. ஆமாம், உலகத்துக்கே நல்லது தானே. ஆனால் கடவுள் கொடுக்கணும்ல. நம்ம அப்படி ப்ரே பண்ணாதான் கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார். எல்லாம் நான் இருக்கக்கூடாது, சுயநலமே இருக்கக்கூடாது. சுயநலம் எதில் பார்க்கணுமோ அதில் தான் பார்க்கணும். எதில் சுயநலம் பார்க்கலாம்? சுயநலம் சாப்பிட்றதுமே கொடுத்து சாப்பிட்டா அதில் ஒரு திருப்தி இருக்கு. அதையும் தானா சாப்பிடக்கூடாது, கொடுத்து சாப்பிட்டா. நம்ம கொடுத்து சாப்பிட்டா அதுல வயிறு சீக்கிரம் திருப்பிடும். பகிர்ந்து சாப்பிட்டா மனசு நிறைஞ்சிடும், இதுவும் நிறைஞ்சிடும். அது திருப்தி. வேற எது பர்சனலா வச்சுக்கணும்? மணி மணி வச்சுக்கலாம், ஒய்ஃபு பர்சனலா வச்சுக்கலாம். அதெல்லாம் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. ஒய்ஃபு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் பர்சனலா வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாம் பகிர்ந்து தான் சாப்பிடணும், பகிர்ந்து தான் இருக்கணும். ஆனா எல்லாரும் அப்படியே பண்றாங்க. அப்படிதான் பண்ணணும், உலக நீதி. ஆனா யாரும் அப்படி பண்றது இல்லை. ப்ரே பண்றது எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டுனா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. குடும்பம் உலகமே சமாதானமா இருக்கும். உலகம் சமாதானமா இல்லைன்னா கொரோனா வந்தப்ப எப்படி இருந்துச்சு? நம்ம யாருமே வீட்டை விட்டு வெளியே போல, யாரும் வெளியே போக முடியாம கொரோனா வந்தப்ப எப்படி இருந்துச்சு? உலகமே சமாதானம் இருக்கணும்னு நினைக்கணும். அப்படின்னாது கொரோனா வராது, இந்த பெரிய பெரிய வியாதிகள் எல்லாருக்கும் வர்றதெல்லாம் வராது. இல்லைன்னா இந்த இவங்க சொல்றாங்களே, இந்த வாட்டி வந்து இதனால அழிவு போகும், இந்த வருஷத்துக்கு இதனால அழிவு. ஏரோப்ளைன்ல போனது எங்களுக்கு அழிஞ்சிச்சு. ஆமா, நான் ஒரு கதை படிச்சேன் ஒரு இதுல பாத்தீங்கன்னா, ஒரு கோயில், முருகன் கோயிலுக்கு யாரோ தங்கத்துல வேல் செஞ்சு அது தட்டி விட்டுறாது. தங்கத்துல வேல் செஞ்சு அதுல வைரம் பதிச்சு ரொம்ப காஸ்ட்லியான வேலை கொண்டாந்து சாமிக்கு கொண்டாந்து கொடுத்தாங்களாம் முருகன் கோயிலுக்கு. உடனே அதுல இருந்து ட்ரஸ்ட், அதுல இருந்தவங்க என்ன பண்ணாங்களா, எதுக்கு நம்ம இதை வந்து கணக்குல காட்ட வேண்டாம், இதை வந்து நம்ம இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கிட்டலாம், இந்த தங்க வேலை எதுக்கு கணக்குல காட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களா, அதை கணக்குல காட்டாம இவங்க மட்டும் எடுத்துக்கிட்டாங்களா. ஒரு 4-5 பேர், அதுக்கு மேலதிகாரி ஒரு ஆளு, கீழே ஒரு 3-4-5 பேர் எடுத்துக்கிட்டாங்களாம். இதை வந்து அந்த இன்னொருத்தன் இருந்தவன் சொன்னான், கணக்கு பிள்ளை இருந்தவன் சொன்னான், ஐயோ இந்த தப்பு செய்யக்கூடாது, செய்யாதீங்க, சாமிக்குன்னு கொடுத்தது சாமிக்கே கொடுங்கன்னு சொல்லி சொன்னானா. என்னடா நீ சொல்ற அப்படின்ட்டு அவனை கொண்டு விட்டாங்களாம். ஐயோ, அதை சொன்னவன கேட்டுக்கு கதையே, இது உண்மையா நடந்த சம்பவமா. கொண்டு விட்டாங்கன்னா அவன் என்ன சொல்லிட்டானா, கொண்டு விட்டோன்னா அவனோட அதுமா அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் முருகனோட இது இருக்குல்ல, முருகனோட இது மனசு வந்து, ஐயோ நமக்குன்னு கொண்டாந்து ஒரு பக்தர் கொடுத்ததை இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு முருகன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த
எடுத்துக்கிட்டவங்க கீழே இருந்தா இங்க வர 4-5 பேரு. ஆமா. அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நோயா வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களா செத்துருக்காங்க. ஒவ்வொரு நோயா வந்து செத்துருக்காங்க. அப்புறம் அந்த மேல ஃபர்ஸ்ட் எடுத்துக்க சொன்னவன் பாரு, அவன் வந்து கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கேன். கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கல, பயங்கரமான ஒரு பெரிய லாரி வந்து நல்லா இடிச்சு கார் ஃப்ரண்ட் ஃபுல்லா அப்புறம் ஆயிடுச்சு. அவனும் இறந்துட்டேன். அப்ப அந்த அந்த லாரியை பார்த்தா அதுல வேல்முருகன் போட்டிருக்கு. ஓ, அப்ப கடவுள் தான் வந்து அவனை கொண்டிருக்காரு. வேல்முருகன் போட்டிருக்கு அந்த லாரியை பார்த்தா. அப்ப பார்த்தோன்னா ஆஹா நம்ம செஞ்சு தப்புதான் இப்படி அப்படின்னு உணர்றேன். அதுக்கப்புறம் தான் இதை அப்பவே சாமிக்கே கொடுத்து நிம்மதியா வளர்ந்துருக்கலாம். ஆனா ஒரு சிலர் மம்மி தான் பண்றதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை மாத்திக்கலாம்னா நம்ம இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல இப்போ கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு நாங்க ஏன் உள்ள போக கூடாது, எல்லாரும் போறதுக்கு தானே அந்த பாதை இருக்கு, கொஞ்சம் கையெடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறா, ஓ எல்லாரும் போறதுக்கு தான் பாதை இருக்கு, நம்ம தான் தெரியாம கையடிச்சு விட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியாம அந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றேன். சில விஷயங்கள்ல ஒரு சிலர் அப்படித்தான் பண்றாங்க. அவங்களுக்கே என்ன பண்றோம்னே தெரியாம அவங்களுக்கு அதுக்கப்புறம் தப்ப சுட்டி காட்டினது பிற்பாடு தான், ஓ இப்படி பண்ணிட்டோமா, கடவுள் தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிங்கிறது. அது வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கு. ஆமா. அப்போ அவங்க வந்து அதெல்லாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையா, நம்ம பண்ணுறதே சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இங்கே நேரடியாக வந்து கேட்க போறாருன்னு நினச்சிட்டேன். நிறைய பேர் இப்போ அப்படித்தான் தப்பு செய்யறாங்க. இங்கே நம்ம இன்னைக்கு நான் உன்னைய போட்டு திட்டி உனக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா கடவுள் என்னை நேரடியாக வந்து எந்த காலத்துலையும் கேட்க போறது கிடையாது. என்ன அதனாலதான் பண்றாங்க. ஆனா மனசாட்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நாம எந்த செய்தாலும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு தண்டிப்பாருன்னு நம்ம நினைப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி இல்ல. இந்த கதை எங்க பிடிச்சீங்க? யூடியூப்ல தான் பார்த்தேன். புளியா வாங்கணும். இந்த ஒரு கட்டு கிடக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப புளி எடுக்கிறோம்ல. ஒரு 1 வீக்காவது இருக்குமா மம்மி? அதுக்கப்புறம் புளி எடுக்கிறோங்க. இங்கே பாருங்க, இது புளி எதுக்காக? உருண்டை குழம்புக்கு புளி வேணுமா? குழம்புக்கு புளி ஊற்றணும்னா உருண்டை குழம்புக்கு என்னென்ன போடணும்? பருப்பு வரமிளகா போட்டு ஆட்டணும். வரமிளகா பெருஞ்சீரகம் போட்டு அதை அரைக்கணும். அரைச்சிட்டு குழம்புக்கு தாளிச்சு விட வேண்டியது. இது குக்கர்ல வைக்க முடியாது. இது குக்கர்ல வைக்க முடியாது. இது அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? பார்த்தா இது வினோத் சங்கீதா அப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. ஐயோ, எப்ப? அவங்க அம்மாவுக்கு முடியல, மாமியாவுக்கு முடியல, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது ஒரு பக்கம். அதோட வீட்டுல 3 பேருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஒரு பக்கமா. இப்ப பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. அன்னைக்கு கார் வந்து இவங்க ஓட்டிட்டு போனதுல தப்பு இல்லையா, ஒரு வண்டிக்காரன் பெரிய இரும்பு வண்டி இந்த இவன் அவன் வந்து பின்னாடியே வந்து மோதிவிட்டானா. நல்ல டோர்ல. ஆமா, பின்னாடி வந்து மோதிவிட்டானா. இவங்க ஓட்டினால தப்பு இல்லையா, நின்றுகிட்டு இருந்த வண்டி மேல வந்து மோதிவிட்டானா. அப்புறம் அது நல்லா இதாச்சு. அப்புறம் 40,000 ரூபாய் செலவா. ஆனா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிட்டாங்களாம். இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணா அந்த வண்டிக்கு ஏதோ அவ்வளவு தூரம் மதிப்பு இல்லையாம்ல. அப்புறம் பார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் பார்ட் இல்லாம டூப்ளிகேட் பார்ட் போட்டுருவாங்க. அதனால இப்போ டூப்ளிகேட்டாவே மாறிடுச்சுன்னா அந்த பொருளுக்கு வேல்யூ கம்மி தானே. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அது சொல்லுச்சு. அது அவ்வளவு தெளிவா பேசுது வினோத் சங்கீதா. இது வந்து இனிமே வண்டிக்கு வேல்யூ இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அசிங்கமா தெரியக்கூடாதுக்காக வேண்டி நாங்க மாத்திட்டோம். மாத்திட்டு இப்ப புது வண்டி மாதிரியே இருக்கு. ஒரு 15 நாள் வச்சிருந்தாங்களா சர்வீஸ்ல. 15 நாள் வச்சிருந்து எடுத்தாங்களாம். அப்புறம் இது நம்ம ஒரு அவன் அந்த பையனுக்கு வந்து போன் தொலைஞ்சு போச்சான். இவ்வளவு நாள் வீடியோ போடாத காரணம் அவங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சான். கும்பாபிஷேகத்துக்கு சொந்தக்கார பூரா வந்திருந்தாங்களாம். வந்திருந்தாக்கா அதுல போன் தொலைஞ்சு போச்சான். அதுல சாப்பிட்டு கைகளை வேலை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். தொலைஞ்சு போகல, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அது டிஸ்பிளே ஆன் ஆக மாட்டேன்னுச்சான். அதெல்லாம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாரும், எண்ணெயெல்லாம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாரும் ரிட்டர்ன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம்.
எது காசையா? காசு. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சான். அப்புறம் இவங்க இப்போ அது ஆனாகவே மாட்டேன்னுச்சான். என்னத்தை சார்ஜ் போட்டும் கடையில் கொண்டு கொடுத்தாலும் சரியா வரலையா. அப்புறம் சரிண்ணா சார்ஜிலே போட்டு வச்சிருந்தான். அப்புறம் ஏதோ ஒரு நேரம் அதுவாக ஆன் ஆனிச்சான். கொஞ்ச நாள் சார்ஜில் இருந்த உடனே அப்புறம் ஆன உடனே இந்த இது பண்ணவங்களெல்லாம் பேரை இதில் எடுத்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த ஃபோன் திருப்பியும் ஒரு நேரம் ஆனாமல் ஒரு நேரம் இதாக தான். ஏன் அது ஃபுல்லாக டிஸ்பிளே மாற்றினா தான் வந்துடும். டிஸ்பிளே வந்து ஒரிஜினலாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரிஜினலுக்கு எடுத்து போய் எழுதி போட்டிருக்காங்க. எந்த பொருளுமே ஒரிஜினல் மாத்துறதுன்னா ஒன்று காசு கூட கேட்குறாங்க, இல்லைன்னா பொருள்களை மாற்றி போடுறாங்க. நாங்கள் ஒரிஜினல் தான் சொல்லிட்டு டூப்ளிகேட் போட்டுறாங்க. ஒரிஜினல் தான் உங்களுக்கு வருத்தி எங்கேயோ வருத்தி போடணுமா, அது நேடாமா, அதனால ரொம்ப இது போடல வீடியோ. அப்பாவும் அது நல்லா சாரி கேட்டுக்கிறாங்க எல்லார்ட்டையும். அப்பாவும் பையனும். அப்போ இந்த நேரத்தில் மட்டும் ஒத்துமையாக இருந்துக்கிறாமே, அப்புறம் மற்ற நேரத்தில் மட்டும் திட்டுறாரு. அப்போ அவர் வீடியோவுக்கு திட்டினாதே அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுலேயே மும்முரமாக இருக்காரு. இப்போ மற்றவங்க எல்லாருமே ஒரு ரீச் கிடைக்கணும்னா நம்ம அதை பண்ணால் ரீச் கிடைக்குதுன்னா அதே தானே பண்ணுறாங்க. வீடு கூட அன்னைக்கு சொன்னாங்க ஏதோ ரீச் கிடைக்கிறதுக்கு என்னவோ யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 6500 வியூஸ் போச்சான் யாருக்கோ. அப்புறம் மம்மி செவ்வாழை பழம்லாம் வச்சுருக்கீங்க? ஆமாம், செவ்வாழை பழம் நேற்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே 80 ரூபா. இது எல்லா பழமும் சேர்த்து எத்தனை பழம்? 3, 4, 5, 6, 7, 8 பழம் 80 ரூபா. 10 ரூபா மீனி பரவாயில்ல. செவ்வாழை பழம் நேற்றுக்கு அவர் நிறைய வச்சுருந்தாரு. சரி, நான் அந்த இடத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன் பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி. நேற்று ஏன் கேட்குறீ, ஈவினிங் இறங்கின உடனே 2 வீலரில் இறங்கி வந்த உடனே சரி கொரியர் அனுப்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. கொரியர் அனுபவம்ட்டு பார்த்தா இதுலேயே திருச்சியிலே ஃபோன் பண்ணி கேட்குறேன் கொரியர் ஆஃபீஸில். புதுக்கோட்டைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் எங்கள் ஷாப்பு, எங்கள் ஆஃபீஸு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கல. நான் காலேஜ் பஸ் திருச்சி பஸ் வர்ற வழியாக தான் வருது. சரி, அந்த இடத்துல பார்த்தா ப்ரொஃபஷனல் கொரியர்னு இருந்துச்சு. இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு 50 மீட்டர் தள்ளி போகணும். இதுவாக தான் இருக்குமோ இல்லை இன்னும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நான் இறங்கிட்டேன். வண்டியை எடுத்துட்டேன் ஸ்டாண்டில் இருந்து. வண்டி எடுத்துகிட்டு சரி கவர்கிட்ட போய் ஒரு தட்டை கேட்குறேன் கவர் வாங்கணும்னு. அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கவர் மட்டும் இல்லை மீதி எல்லா கவர் இருக்குது அப்படின்னு. இது சொல்கிறதுக்கு வேற கடையை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கடையில் போய் கேட்டேன். அவன் கவர் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த கவர் இந்தாங்க கவர், ஆனால் 5 ரூபா கொடுங்க. எதுக்குங்க கவர் 2 ரூபா தானேங்க? இல்லை நீங்கள் 5 ரூபா கொடுங்க அப்படின்றார். சரி என்ன பண்ணுறது தண்டா. அப்புறம் எழுதுறதுக்கு இது ஒட்டுறதுக்கு ஸ்டாம்ப் இதுவும் வேணும், கம்மு வேணும் அப்படின்னு அப்புறம் ஒட்டுறதுக்கு கம்மு கொடுத்தாரு. சரி, நான் 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் வந்தவன் பார்த்தா கொரியர் ஆஃபீஸு கடைசி நான் சொன்ன இடத்துல தான் இருந்துச்சு. அந்த நான் பஸ்ஸில் வரையில் பார்த்தேன்ல 50 மீட்டர் தள்ளி அங்கே தான் இருந்துச்சு நம்பரு. அதை தான் பக்கம்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வீலர் எல்லாம் திருப்பிக்கிட்டு போய் அங்கே போயிட்டு புக் பண்ணிவிட்டு பில்லை வாங்கிட்டு வந்தேன். வந்ததுக்கு ஒரு பாடு பார்த்தீங்கன்னா நேராக வண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட முடியல. என்னடா வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியலன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறேன். வண்டி திரும்ப காற்று இல்லை. ஆஹா, இது நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டிக்கிட்டு போகணும். அதனால இவர் பஞ்சர் ஏற்கனவே புதுக்கோட்டையில் தான் பார்த்தேன். மம்மி அப்படியே நான் வந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் பஞ்சர் பார்த்தவர்கிட்டே போயிட்டானே, என்னன்னு முந்தானே தான் பார்த்தேன். திரும்ப பார்த்தீங்கன்னா பஞ்சராக இருக்குது அப்படின்னு. வண்டியை சென்டர் ஸ்டாண்டு போடுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. சரின்னு சென்டர் ஸ்டாண்டு போட்டேன். போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்ணியை ஊற்றி பார்த்தாரு. இல்லையே போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. அப்புறம் பஞ்சர் இல்லையா, சரி அப்போ காற்று மட்டும் அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்று மட்டும் அடிச்சு விட்டுட்டு வந்தேன். இப்போ வர்ற வழியில தான் பார்த்தா சொல்லுதுங்க பாவம். எங்களுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வருது, எங்கள் நேரம் கண்டிஸ்டியாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுதுங்க. பாவம் எங்களுக்கு படி மேல் அடியாக விழுகுது. இப்போ ஒரு 15-20 நாளாக காருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே அவங்களுக்கு சரியில்லையா. காருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனிச்சான். இப்போ வீடியோ போடுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அதில் அப்போ கண்டிஸ்டி தானே. கண்டிஸ்டிக்கு என்ன பண்ணணும்? கண்டிஸ்டிக்கு என்ன பண்ணணும்? ஆனால் நம்மளே சுற்றி போடுறது இல்லை தானே. அப்போ அவங்களும் சுற்றி போட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோதான் லேக்கணக்கில் போகுது, அவங்களாம் சுற்றி போடணும். நமக்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போகல. நம்மளுக்கெல்லாம் என்ன போகுது? நம்மளுக்கெல்லாம் இருந்தாலும் நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் தானே. பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்.
இந்த லோக்கல்ல இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க தானே, ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க தானே. ஆமாம், நமக்கு யார் கமெண்ட் பண்ணுறா? யாரும் பண்ணல. இப்போ முதல்ல தான் கமெண்ட் வீடியோ அவ்வளோ தூரம் இதுவாக இல்லைன்னு போடல யாருமே. நம்ம வந்து பர்சனல் மேட்டரே பேசுகிறோம். அவங்க அதுங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம பேசணும், பண்ணணும். ஒரு டான்ஸ் ஆடுறது சந்தோஷம் கொடுக்குது மக்களுக்கு. அவங்களே வருத்தமா இருக்கிற நேரம் தான் செல்ல வந்து ஓபன் பண்றாங்க. அப்ப அவங்க மனசு இப்ப நம்ம முதல்ல பாட்டெல்லாம் பாடி தான் போட்டோம். ஆனா வந்து அது மட்டும் ரீச் ஆகுது. ரீச் ஆகல. அதுக்கு வீடியோ ரீச் ஆகுது. வீடியோல தான் ரீச் ஆகுது. ஆனா இடையில இடையில கமெண்ட் வந்துச்சுல, சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோல. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க வந்து அடுத்தவங்க ஃபேமிலியில போய் பார்க்க முடியாது, இப்படி நம்ம வீடியோ நம்மளவே கதையை யாரும் கேட்க விரும்பல. அதுல சோக கதையை கேட்க விரும்பல. மற்றபடி சந்தோஷமா இருக்குது, ஹாப்பியா இருக்குது, அதை பார்க்க விரும்புற. அதே இது சங்கீதா எனக்கு சொல்லுது, நாங்க சோகத்தையே சொன்னா நமக்கு வீஸ் போகாதுன்னு நாங்க எங்களுடைய சோக கதையை சொல்லாம நாங்க வந்து எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லாம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இருந்துமே எங்களுக்கு நிறைய அடி வருது. எங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இங்க பாருங்க, அரைச்சிட்டேன் பருப்புண்ட குழம்புக்கு. அதை நீ உருட்டி போடணும். அதெல்லாம் உப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன், பிணைஞ்சு உருட்டி போடணும். அதுல எத்தனை உருண்டை வரும்? அதுல வரும் ஒரு 10-15 வரும். சரிவா, நம்ம அங்கே போவோம். அம்மே என்ன பண்றீங்க? இது தக்காளி வெங்காயம்லாம் குழம்பு நறுக்கினேன். உருண்டை குழம்புக்கு தக்காளி வெங்காயமே வேணுமா? ஆமாம், பின்ன குழம்பு தானே அது. நான் உருண்டை மட்டும்தான் போட்டு தாளிச்சு விடுவேன். குழம்புக்கு இது எல்லாமே எதாவது டேஸ்ட் கூட்டுறதா? பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்தையில் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். அதனால பரவாயில்ல வந்து இல்லைன்னா வாங்குறதா இருந்தால் சொல்லணும். இப்போ சந்தையில் வாங்கினது 4 நாள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. காய்கறியும் கைப்படலைன்னா நல்லா இருக்குமா? அப்படி இல்லை. கைப்பட்டாலும் படாட்டியே அது ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. ஒரு வாரம் தான் டைம். சங்கீதா வினோத்துக்கு வெறும் கண்ணா படுது போல. அப்புறம் ஒருத்தங்க இந்த திசையன் வி கப்பிள்னு ஒருத்தர் இருப்பா, அது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போடுவாங்க. அந்த ஒய்ஃபுக்கு வந்து கல் இருக்கான் 12 mm கல்லீரல்லையோ மண்ணீரல்லையோ, அதனால அவங்களும் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜிபே நம்பர் தரேன், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு கேட்குறாங்க அப்படின்றேன். ஏன் ஆப்ரேஷனுக்கு தான் இது பண்ணலாமே, கவர்மெண்ட்ல இருந்ததை நம்ம இது எடுத்துக்கலாமே. ஆனால் அவங்க அதை ஏன் பண்ணலையா, அதை யோசிக்கலையா தெரியல. ஒரு சிலர் தான் எல்லா வழியும் கரெக்டாக யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு வழியை மட்டும், எனக்கு இதை பண்ணி கொடு, இல்லை இது பண்ண முடியாதாப்போ வேற வழி சொன்னோம்னா, அப்படிலாம் நீ பண்ண வேண்டாம், இப்படி பண்ணு அப்படின்றாங்க. அது மாதிரி நோய் நொடி நம்ம வராம இருக்கணும்னா மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? மனசு வந்து நல்லா எப்பயும் ஹாப்பியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நோய் நொடியே வராதான். அது உண்மைதான். எப்படி இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம சேடா வச்சுக்கிட்டோம்னா அது ஒவ்வொரு பாகத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணும்போது அதோட தாக்கம் தான் நமக்கு உடம்பு சரியில்லாம வருது, ஃபீவர் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. நம்ம மனசை வந்து எந்த நேரமும் ரிலாக்ஸா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டோம்னா நடக்கிறதா நடக்கும். நம்ம ஃபீல் பண்ணி எதுவும் நடக்க போறது கிடையாது. என்ன விதின்னு என்ன இருக்கோ அதே நடக்கும். நம்ம ஏன் அதை பத்தி நினைச்சு வருத்தப்படுவானே? நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு பாசிட்டிவா போக வேண்டியது. நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து நல்லது நினைக்கணும்னு சொல்றீங்க. நல்லது நினைக்கணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இப்போ உங்களுக்கு பண்ணித்தர முடியாது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு மனசு வருத்தமாக தானே இருக்கும். அந்த இடத்துல வருத்தமாக இருக்கும். அது அந்த நேரத்தோடு கலைஞ்சிடணும். அதை திருப்பி நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி திருப்பி அந்த குப்பையிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. குப்பையில தூக்கி எரிஞ்சிடணும். அதுக்காக மறதியே கொடுத்துருக்காரு நம்மளுக்கு கடவுள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ முந்தா நேற்று நம்ம என்ன சாப்பிட்ருப்போம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆமாம்,
எனக்கெல்லாம் கொஞ்சம் வயசுல நல்ல மெமரி பவர் இருந்துச்சு. இப்பதான் மறந்து போகுது வயசானதுக்கு அப்புறம். அது ஏஜ் கூட கூட அந்த பிரெயின்ல இருக்க இதுவும் குறைஞ்சிரும் போலல்ல அந்த சக்தி. அதான் இன்னைக்கு எனக்கு ஸ்கேன் எடுக்கையில சொன்னாங்களே இது வயசான கோளாறு மாதிரி தெரியுது அப்படின்னு. வயசானதுனால தெரியுது. நம்ம கூட நிறைய பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆமா. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்கேனு அது எல்லா மிஷினையும் கொண்டாந்து போட்டு அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆளை போட்டு நல்ல பிஸ்னஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறேன். ஒரு சிலர் நம்ம என்னடான்னா இது பண்ணுறதுக்கே நம்ம ஒவ்வொரு இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் 10 இடத்துல நல்ல காசு வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரிதன்யா பார்த்தேன். ரிதன்யாவோடது என்னென்னா நேற்று வந்து அது ரிதன்யாவுக்கு பர்த்டேவா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பெரிய ஃபோட்டோவை போட்டு எங்கள் குலதெய்வம் அப்படின்னு மேலே எழுதி ரிதன்யா போட்டு தோற்றம் மறைவு கீழே போட்டு அதுக்கு வந்து படையெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு வீடியோவுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அம்மா அப்பா தம்பி இருக்கேன், ஆனால் வந்து அம்மா அப்பா தான் பேட்டி அளிச்சிருக்காங்க. அம்மா சொல்கிறா ரிதன்யாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அழுகிறா. இது இந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது, நான் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்றா. அவங்க அப்பா அம்மா அப்படிதான் இந்த மாதிரி வந்து இந்த கொடூரம் இந்த மாதிரி நடந்தது வந்து நான் ரிதன்யாவோட அப்பா தான் பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து இந்த கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல சரியான மனிதன். ஆனால் அவர் நல்ல டல் ஆகிட்டாரு மம்மி. அப்படியா? முதல்ல எப்படி இருப்பார், கல்லு மாதிரி இருப்பார். இப்போ பார்த்தா டல்லாக இருக்காரு. அவர் தாடி எல்லாம் ஷேவ் பண்ண முடியல, தாடி ஷேவ் பண்ணல, அப்படியே இருக்காரு, கொஞ்சம் டல்லாக இருக்காரு. விட கொஞ்சம் டல்லாக இருக்காரு. அம்மாவும் ஒரு சுத்து குறைஞ்சிருக்கா. 2 பேருமே ஒரு சுத்து குறைஞ்சிருக்கா முதல்ல இருந்த ஆளுகளை விட. ஆமா, எப்படி பொம்பளை பிள்ளை தான் வீட்டுக்கு ஐஸ்வர்யம். பொம்பளை பிள்ளை கெட்டு போணுச்சுன்னா கெட்டு போயோ இப்படி ஆணுச்சுன்னாவோ வீடு ரொம்ப கஷ்ட நிலைமைக்கு வந்துடும். அதான் அந்த பிள்ளைய யோசிக்கணும். பொம்பளை பிள்ளை கேரக்டர் கெட்டாலும் வீட்டுக்கு கஷ்டம். என்ன நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருந்தாதே அடுத்து வர்றவங்க நல்லா இருப்பாங்க. என்ன அதுதான் அதோட இது. அப்போ அந்த பையனுக்கும் பாதிக்குமா? அந்த பையனுக்கும் பாதிக்கும், ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும். ஆனால் ஒரு சிலர் மம்மி இறந்த உடனே தான் நல்லா இருக்கா. வீட்டில் இருப்ப இந்த தமிழ் இருந்தாவல்ல இங்கே நம்ம தெருவில் பையன்ல பொண்ணா இருந்தாவா? அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அப்படித்தான் தோணுது. ஆனால் ஒரு வீட்டில் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு அடி வாங்கினா அந்த வீட்டில் அந்த பிள்ளைய பூரா மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் மற்ற பிள்ளைகளும் நல்லா இருக்கும். ஆனால் தமிழ் வீட்டில் அந்த இறந்த பையன் 2வது பையன் தானே, பையன் இல்லை 2வது பையன். ஆமாம், அவங்க 2வது பையன் இருந்தது. மூத்த பையன் ஒன்றும் ஆகக்கூடாது, மூத்த பிள்ளைக்கு தான் ஒன்றும் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த மூத்த பிள்ளைக்கு வந்த ராசி தான் எல்லா பிள்ளைக்கும் வருதுன்றாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக பிறக்கிற பிள்ளைக்கு வந்து உடம்புல சத்தே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இது இருக்கு சாஸ்திரம் பார்த்தா. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நட்சத்திரம் ஒரு வீட்டில் எல்லாருக்கும் ஒரே இதே மாறி மாறி வரும். அப்பாவுக்கு அஸ்தம் கண்ணினா பையனுக்கோ பொண்ணுக்கோ அஸ்தம் கண்ணி வந்துடும். அம்மாவுக்கு தனுசு மூலம்னாக்க அதுல ஏதாவது ஒடியாரும் அப்பா பிள்ளைக்கு. அப்படிதான் ஒடியாரும். வேற புதுசா எங்கிட்ட இருந்தாவது எடுத்துட்டு வர மாட்டாரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பக்கத்துல உள்ள நட்சத்திரம் தான் வரும் நம்மளோட இது. யாரோ ஒரு அம்மா எங்க இருந்து வந்திருக்கு, எந்த ஊர்ல இருந்துச்சு, திருப்பூர்ல இருந்து ஒரு வயசான அம்மா, ஏன் வயசு இருக்கும், அந்த அம்மா அதுவா தனியா வந்திருக்கு. சாந்தாமுத்து வீட்டுக்கு வந்திருக்குன்னா என்ன வந்திருக்குன்னா அந்த அம்மாவுக்கு இது கேன்சர் கட்டியா நல்லா பெருசா இருக்கு வயிற்றுல. யாரு அந்த அம்மாவுக்கு அது பையன் போட்டு அடின்னு அடிக்கிறானா, ஒண்ணுமே பண்ணலையா. கடை வச்சிருக்கான், கடைக்கு சரக்கு இல்லையா, சரி கடைக்கு வாடகை கொடுக்கலையா 4 மாசமா. 4 மாசமா வாடகை கொடுக்கல. அது யாரும் கவுன்சிலர் வீட்டுல பண்ணியிருக்கான். அந்த கவுன்சிலருக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல மக்கள்கிட்ட கேட்போம்ட்டு அதுக்கு அங்கே இருந்து கேட்க தெரியல, அதுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு சாந்தாமுத்துட்டு வந்திருக்கு. அவங்க வீடு தேடி திருப்பூர்ல இருந்து வந்திருக்கு.
ஓ, இங்க இருந்து கேரளாவுக்கு போயிருக்கா? கேரளா போயிருக்கா. ஆமா, திருப்பூருக்கு போயிருக்கா. அவங்க வீட்டுக்கு அவங்க அந்த அம்மா வச்சுக்கிட்டு நேற்று வீடியோ போட்டாங்க. அப்புறம் ஆனா கமெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க, இப்படி உள்ள எல்லாம் நம்பாதீங்க. அந்த அம்மா இத்தனை வயசான காலத்துலயும் வசதி இல்லைங்குது. ஆனா எப்படி இந்த இவங்களை பாக்குது இதுல செல்போன்ல என்ன இந்த மொபைல் தானே வச்சிருக்கப்பனா, ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சு பாக்குது. ஆண்ட்ராய்டு மொபைல்ல வச்சு அது பாதையெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சுடா. செல்போன்ல பாதையை பார்த்து அவங்க வீடை தெரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம கூட அந்த இடத்துக்கிட்ட கேரளால போனா எங்க இருக்குன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருப்போம். என்னன்னு கேட்போம். அது அப்படி ஈஸியா வந்துருச்சு. மக்கள் சொல்றாங்க அவங்க 2 பேரையும் சேஃப்டியா இருங்க. 2 பேரும் டீயை கொடுத்து மோப்பிலையே வச்சிருந்து நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பணம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அன்னை வியாபார பணத்தை கொடுத்தாங்க. வேற பணம் அவங்கள்ட்ட கையில இல்லையா. அதனால அன்னைக்கு வியாபாரம் எவ்வளவு கொடுச்சோ அந்த பணம் நம்மளை தேடி வந்துட்டாங்கன்ட்டு அந்த பணத்தை கொடுத்து அப்புறம் மக்கள்கிட்ட இதுல யூடியூப்ல கேட்டுச்சு எல்லாத்தையும். எனக்கு 4 மாசம் கடை வாடகையே எனக்கு கடைக்கு சரக்கு வாங்கி கொடுங்க போதும், ஏமா வைத்தியம் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தான் 60 வயசு ஆயிடுச்சு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு. வைத்தியம் பார்த்துக்காம இருக்கு. இவங்களுக்கு நிறைய இம்சையா இருக்கு. யாரு சாந்தாமத்துக்கு நிறைய பேர் தேடி தேடி வந்துடுறாங்க. நிறைய பேர் இப்படி வந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு வயசுக்குள்ள வந்துருச்சேன். நான் ராஜாவை பார்க்கணும். இதெல்லாம் அன்பு தொழில் தானே. பாவம் அவங்க நடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குங்கிறது இல்லாம அவங்கள போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. நீங்க இவங்களுக்கே இப்படி சொல்றீங்களே, அப்ப ரஜினி கமல் விஜய் வீட்டுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் யார் போறா? இல்ல நீங்க இவங்க பாதுகாப்பு வைப்பீங்களே. பாதுகாப்பு வைக்கிறாங்க. இவங்களும் நடிக்கிறாங்க, அவங்களும் நடிக்கிறாங்க. ஆனா இவங்க ஓரளவு தான் யூடியூப்ல தான் ரீச். பெரிய திரையோ சின்ன திரையோ கிடையாது. ஆனா பெரிய திரை சின்ன திரையில ரீச் ஆனவங்க வீட்டுக்கெல்லாம் அப்புறம் ரசிகர்கள் எப்படி போவாங்க, நான் போய் விஜயை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு நினைச்சு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. யாரையும் போய் பர்சனலா போய் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அவங்களுக்கும் அதே கை கால, அதே டின்னரு, அதே டிஃபன் தான் சாப்பிடணும், தூங்கணும், எல்லா வேலையும் தானே இருக்கும். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. பாக்குற நேரம் பொதுவான நேரம்னு ஒன்று வரையில பார்க்கலாம். ஆமா, அவங்களுக்கும் பர்சனல் இருக்கும், தூக்கம் வரும், அவங்களுக்கும் கார் ஓட்டணும், அவங்களும் எல்லாம் பண்ணணும். அன்பு தொல்லை தான் இதெல்லாம். அன்பு தொல்லை மாரிதான். அப்புறம் அவங்க சொல்லி போச்சுன்னாங்க, டீ மட்டும் கொடுத்தாங்க. டீ சாப்பிட்டா அந்த மாவுல வேற எதுவும் சாப்பிட முடியாதான். டீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்துருக்குவாரு. தேடி இவ்வளோ தூரம் போயிருக்கேன். திருப்பூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போயிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கு. அவங்க கேரளா வயநாடு எவ்வளோ தூரம் இருக்கும்? நிறைய தூரம் இருக்கும்னு. ஆமாம், திருப்பூர்லேருந்து. எப்படியா அந்த கடையை நல்லா ஆக்கிவிட்டு ஒன்றும் போயிருக்கும் போலல்ல. ஆமாம், கடையை சரியாக்கி அதுக்கு அந்த கடையில தான் வருமானம், சாப்பாடு கடையில. அப்புறம் அதை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கலாம்ல. அதை ஏன் இவ்வளவு தூரம் கடனா? பையன் சரியில்லையா? பையன் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஓரளவு வச்சிருந்துச்சான், பையன் சரியில்லாம எல்லாம் போச்சான். அப்ப இந்த அம்மா வேற ஆளை போட்டு பார்க்க முடியாதுனே. பையன் பார்க்கல, அவன் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு அவனால காசு பூரா போச்சான். அப்ப அவன்கிட்ட சொல்லி திருத்த வேண்டியதானே. அவனை திருத்த முடியல. அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது நினைப்பு. ஐயா, பாதி தண்ணிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவன் அதுக்குள்ளேயே டெய்லி அவங்களுக்கு குடிக்கணும்னு தோணும் போல. குடிச்சு அவங்க ஜாக வேண்டியதான், குடும்பத்தில் உள்ளவங்களும் ஜாக வேண்டியது. ஆமாம். ஆனால் அது மது விலக்கு வருதுன்றாங்க. ஆனால் இழுத்து மூட மாட்டாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டிலே மதுவே இல்லைப்பா அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்கிறாருல, அவனை குடிச்சுக்கிட்டு இருக்கவனை உடனே நிறுத்தினா அவனுக்கு கை கால் உதறி போயிடும். அவரே சொல்கிறாரு அமைச்சர், அவனுக்கு கை கால் உதறி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும். இப்போ ஒரு 5 மணி நேரம் குடிக்கிறானா ஒரு 3 மணி நேரம் ஆக்கணும். ஒரு 3 மணி நேரம் குடிக்கிறானா அவனை ஒரு 2 மணி நேரம் ஆக்கணும். என்னவோ இந்த பாடம் படிக்கிறதுகளுக்கு சொல்லுவோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரணும் அப்படிம்மையல்ல. அது மாதிரி இதுவும் மதுவையும் அவர் அமைச்சர் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். இல்லைன்னா ஒரே வடியை குறைச்சோம்னா அவங்க செத்து போயிடுவாங்க எல்லாம் அப்படின்றாரு. அவரே அப்படி சொல்லல, அப்புறம் என்ன தோன்றது? கவர்மெண்ட்டுக்கே அதுல தான் வருமானம், அதை வச்சு நடத்துறாங்க. ஆமா,
மக்கள் குடிச்சிட்டு சாக வேண்டியது. வேற என்ன ஆமாம், பண்றது? இவங்க யோசிக்காமல் போய் குடிக்கிறாங்க. ஆமா, யோசிக்காம இல்லை, நிறைய பேர் யோசிக்கிறவங்களே குடிக்கிறாங்க நிறைய பேர். இல்லை வருத்தமாக இருக்குது, இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வருத்தமாக இருக்குது, மனசு சரியில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படி குடிச்சா மட்டும் என்ன வருத்தம்? ஆமா. லேடிஸ் குடிக்கிறோமா, மனசுல தாங்கிட்டு தானே அடுத்தது மூவ் பண்ணி போறோம். ஆமா. யோசிச்சு பாரு, எங்களுக்கு மட்டும் வலியே இல்லையா? வலி 1008 வலி இருக்கு. எத்தனை பொம்பளையே நம்ம தமிழ்நாட்டுல அடி வாங்கிட்டு திருப்பியும் சமைச்சு பண்ணி செஞ்சு குடும்பம் பிள்ளைன்னு பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல? ஆமா, இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வலி இல்லையா? அவங்கெல்லாம் உடம்புல வேற வலி, உடம்புல வேற வலி, மனசுல வேற வலி. இந்த குடும்பம் தேவையா? ஆனா இப்ப ரொம்ப ரேர் தான் இப்பெல்லாம். அந்த காலம் மாதிரி இல்லை, எங்க காலம்லாம் நிறைய அப்ப இருந்துச்சு. இப்ப வந்து ரொம்ப ரேர் தான். இப்ப அதுகளுமே தப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் ஓரளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களும் கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஃபேமிலி இல்லாம போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப பொண்டாட்டிக்கு அடிமையா போறாங்க. இந்த குடிச்சிட்டு அடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமா, இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லை. அந்த காலம்லாம் ரொம்ப, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் ரொம்ப அப்பா. அதுக்கு மணி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களால அவங்க வேலைக்கு போனால் கொஞ்சம் தானே மணி கிடைக்கும். அதனால அவங்க அந்த காசை பத்தலைன்னா அப்புறம் இவ கேட்குறவங்கள தான் அடிக்க முடியும்னு அடிக்கிறாங்க. அப்படி தானே? அப்படி இல்லை, கேட்குறவங்கள அடிக்கல, அவங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன். குடிச்சிட்டு போதையில் அடிக்கிறேன். அத நம்ம மனசு நல்லா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எது எப்படி போனாலும், அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. எது எப்படி போனாலும் நம்ம மனசு நம்ம தைரியமா நல்லா வச்சுக்க வேண்டியது. நம்ம நினைச்சது எதுவும் நடக்கல, என்ன சரி வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். என்னை கேட்டா அதான் பாலிசி. நம்ம வருத்தப்பட்டோ இது பண்ணியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வருத்தப்பட்டா எதுவும் தீர போதா? கிடையாது. ஆமா, முடிஞ்ச அதுக்கு சொல்யூஷன் தேடணும். ஆமா, முடிஞ்ச பிரச்சனை வரும், நல்ல விதமா பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுளே எங்களுக்கு ஒரு நல்லது கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்போம். அவ்வளவுதான். நம்ம யாருக்கும் கெட்டது செய்யாம இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஏதோ நமக்கும் ஒரு நல்லது நடக்கும். ஆமா, அப்படிங்கிறத அப்படி நினைச்சுதான் நம்ம இவ்வளவு தூரமே வந்திருக்கோம். ஆமா, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எனக்கு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, போயிடுச்சுன்னா ரொம்ப வாழ்க்கை கஷ்டம். இல்லை மேமி யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில ஸ்கூல் காலேஜ் படிக்கையில நம்ம இன்ஜினியர் படிப்போம்னு நினைச்சோமா? இன்ஜினியர் படிச்சு இந்த வேலைக்கு போவோம்னா எய்ம் பண்ணியிருக்க கூட மாட்டோம். 12வது வரையில தான் இந்த டேர்னிங்கே. அந்த மாதிரி இன்ஜினியர் படிச்சு என்ன கிழிச்சி இப்போ வேலைக்கு போயிட்டு தானே. நீ இன்ஜினியர் படிச்சதுலேருந்து நம்ம ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அவ படிச்சும் பெனிஃபிட் இல்லை, நீ படிச்சும் பெனிஃபிட் இல்லை. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? மனசில் வந்து நம்ம எதுக்காகவும் எதையும் வருத்தப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணோம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும், நோய் வாய்ப்பட்டு போயிடுவோம். அதனால நம்ம நடக்கிறது நடக்கட்டுன்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம முன்னேற்ற பாதையை பார்த்து போயிட்டு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். வருத்தப்படக்கூடாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தது. இந்த டாக்டர் அஸ்வின் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க இதுவாவே இருங்க, பாசிட்டிவாவே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வருவீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். கடவுளை ப்ரே பண்ணுவோம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாது, இப்படியே இருப்போம். இதுதான் நமக்கு ஒரு நல்லது வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ற அட்வைஸ். என்ன எனக்கு தோணுது. என்னென்ன மீன் ஆக்கிக்கிங்க? என்னென்ன? தக்காளி வெங்காயமா? குழம்பு வச்சுட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை உப்புமா. சம்பா கோதுமை ரவை உப்புமா, அதுக்கும் உருண்டை குழம்பு தான். மதியத்துக்கும் சாதம், சுட சுட சாதம், அதுக்கும் உருண்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.